வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்க. தூத்துக்குடியில் ஜனதா ரோடு வைஸுங்க. ஜம்முன ஆஃபீஸில் வந்து டர்ன் போட்டாச்சுங்க. லோடு எதுவுமே சொல்லலுங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னங்க ஆஃப் பண்ணாங்க, எல்லாம் நம்மளோட கம்பெனி வண்டி எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஒரு வண்டி கூட லவரில், எல்லா வண்டியும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் நேற்று வந்தாங்களாம். நம்ம நேற்று நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க. உங்களோட அண்ணா கை கட்டுறாரா? என்னங்களா கை நல்லா காட்டுறாங்களாங்க. இதெல்லாம் லோடு இதெல்லாம் அப்டேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் அப்டேட் பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. ஆயினா சூப்பர். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. லோடு இப்போ ஏற்ற மாட்டாங்களாம், வெடிங்காலம் தான் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னுறாங்க. ஏன்னா லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுட்ருங்க. என்ன பவுட்ருன்னு எனக்கும் தெரில, ஏற்றும் போது பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுதுங்க. என்ன பவுட்ருன்னு தாங்க தெரியல, ஏற்றும் போது கண்டுபிடிச்சிடலாம் என்ன பவுட்ரு என்ன இது அப்படின்ட்டு. எங்கேக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பாருங்கள் அப்படி சொல்கிறேன். எங்கன்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. 2 ஊர் இருக்குது. பில்லோட தாங்க தெரியும் எந்த ஊர் அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க பவுட்ரு 25 கிலோ பேகம் நீட்டாக பிடிச்சி லோடு ஏற்றி விட்றாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த விநாயகரோட ரெடி பண்ணுவாங்களுங்க, பிஓபி அதுக்குங்க. ஏற்கனவே ஒரு வண்டி பாருங்க, அங்கே ஒரு வண்டி இருக்குது. அங்கே மூட்டை பிடிச்சி போடுறாங்க. கதையில் பார்க்கலாங்க அது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லோடு ஏற்றும் போது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோ டைமுன்னு பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. நம்மளுக்கு லோடு ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா ஜம்முன்னு புறப்பட்டுக்கலாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். லோடு வந்து எங்கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹைதராபாத் அப்படின்னு சொன்னார் நம்ம டிரைவர் அண்ணா. நம்ம வண்டியிலுங்க முள்ளங்கி குழம்புங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. யூடியூப்ல இப்போ தாங்க பார்த்தேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். சரி ஏதோ ஒன்று போட்டு கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது வறுக்கணுமா, வறுத்து வச்சு யூடியூபுக்கு வரைக்கும் பயப்பட தேவையில்லைங்க. நீட்டாக வறுத்து ஆல்ரெடி ரைஸ் வச்சாச்சுங்க. ரைஸ் ரெடியாக இருக்கு. இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40 ஆகுதுங்க. 7:37. சரிங்க, சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த நேரத்துலங்க எங்கள் அம்மா தான் நினைப்படுவாங்க. சாப்பாடு செய்யும் போதெல்லாம் நான் செய்யும் போதெல்லாம் குறையா சொல்லி கிடக்கும். அதுல இல்லை இதுல இல்லை எல்லாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சுங்க எல்லா பசங்களும் அம்மா செய்யற சாப்பாடு நல்லா அப்படின்னு குறை சொல்ற ஆளா தான் இருக்குவாங்க. அது உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லாபட்டு அப்படின்னு எல்லாரும். இப்ப பாருங்க லாலே சமைச்சு செய்யறது எனக்கே பிடிக்கலைங்க. கிடைக்கிறதெல்லாம் யூடியூப் பார்த்து செய்யறங்க. அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்ப இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனா ரொம்ப மிஸ் பண்றேங்க. ஏன் அப்படிலாம் நல்லா இருக்கு செய்யறதுல, நல்லா சொல்ல மாட்டா. ஆனா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. புலம்புறல புலம்பக்கூடாது. எல்லா வயசு பசங்களும் அப்படித்தாங்க இருக்கும்போது நொட்ட சொன்னே இருக்குவோங்க. அதனால இதனால அப்படின்னு வெளியே வந்து ஒரு 2-3 நாள் பயணம் பண்ணதான் தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. ஹோட்டல் சாப்பிட்டா அல்சரு ஒரு மாதிரி சோடா ஜாஸ்தி போட்டுருவாங்களுங்க, செட் ஆகிறது இல்லை. அதனால நாமளே செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா நாம செய்யறது நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. கைக்கு என்ன கிடைக்குது எல்லாத்தையும் போட்டு கிள்ளி வைத்தாங்க. நாம சேர்த்தோம் சமையல. அவங்க என்ன பண்றது? என்ன இவ்வளவு தூரம் பண்ண நானு கடுக்க போறது மறந்துட்டேங்க. ஸ்டார்டிங்ல எல்லா பால்லாம் கடுக்க போடுறது மறந்துட்டேன். இப்ப பக்கத்துல திருப்பி பாக்குற வீடியோ எடுத்துல இப்பதான் கடுகு பக்கத்துல கடுகே போடல. இதெல்லாம் மறந்துடுறேனே. செஞ்சு முடிச்சுட்டுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றான். ஃபைனலி முள்ளங்கி எல்லாம் கொட்டியாச்சு. ஆனா என்ன முள்ளங்கி தாங்க வேவே இல்லை. வறுத்து வேற போட்டோம்.
எல்லாம் வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறான். வெந்தமா இருக்காங்க. பார்த்துக்கலாம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு தெரியலங்க, எல்லாம் டிராக்டர் வச்சு நிறவுறாங்க பாருங்க. இது மண்ணா இல்லை என்ன அது? மண்ணு இல்லைங்க, வேற இது உப்பா. அவன் உப்பு மாதிரி தான் தெரியுது, உப்பு மாதிரி தான் தெரியுது. காய வச்சு அங்கே பாருங்க, அங்கே போட்டு இதாக பண்ணுறாங்க. இவங்க டிராக்டர் வச்சு நிறவுறாங்க. என்னன்னு தெரியல கரெக்டாக. இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 7:20 ஆகுதுங்க. இன்னும் நம்மள லோடு எடுத்து கூப்பிடல. சூரியன் இப்போ தான் கண்ணோட ஆரம்பிச்சிட்டான் வெளியே. ஆக்சுவலி அங்கே ஒரு இடத்துல நிறையுங்கிறாங்க பாருங்க, நிறைவுறாங்க. நீட்டாக பிடிச்சி நிறையிட்டாங்க, கொட்டினாங்க, நிறவுனாங்க. திருப்பணும் அது காஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பணும் எல்லாத்தையும் தள்ளின்னு போய் அந்த இடத்துல தள்ளுறாங்க. ஆக்சுவலி இது வந்து பட்டி பார்க்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட்ல கலக்கிறதுக்கு பட்டி, சில பொருள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். இதுவே ஏபிசிடி எல்லாம் பிரிச்சுட்டு சில பொருளுங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்களாம். இங்கே இருக்குது பாருங்க, வெள்ளை தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி பிரிக்குவாங்களாங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு அப்புறமேட்டு தான் வேறு எதுனா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். பட்டி பார்க்குறதுக்கு, பெயிண்ட்டுக்கு, அந்த மாதிரி டப்பா ரெடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிக்கெல்லாம் போதும். ஷைனிங் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் போதும். நான் ஏதோ உப்புன்னு நினச்சிட்டேன். இது உப்பு தாங்க. உப்பு ரெடி பண்ணிட்டு கீழே அந்த தளத்தில் இருக்குல்ல, உப்பு எல்லாம் கழட்டி விட்டுட்டு உப்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு அந்த தண்ணியை கழட்டி விட்டு கீழே மண் இருக்குல்ல, அந்த மண்ணோடு தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்து இல்லையா, ஃபர்ஸ்டெல்லாம் வேறவங்க யாரோ எடுத்துக்குவாங்களாம். இப்போ தான் நம்ம ஆளுங்களே இதெல்லாம் செய்கிறாங்க. வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. திருப்பி நான் அண்ணன் ஓட்ட ஆரம்பிச்சாரு. 2 டைம் ஓட்டுறது. ஒரு டைம் மேலே எல்லாம் காஞ்சிச்சு, திருப்பி பெரட்டி போடுற மாதிரி ஓட்டுறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுதுங்க. இன்னும் நம்மள லோடு ஏற்றிட்டு கூப்பிடல. ஃபர்ஸ்ட் வண்டியாக இருக்கிறோமா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டை கூப்பிட்டு பேசணும். ஏன்னா இன்னும் லோடு ஏற்றிடலாம் அப்படின்னு. பயப்படாதீங்க, ஏற்றிடுவாங்க அப்படின்றாங்க. ஃபைனலி வண்டி பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. இவெல்லாம் நம்மளோட லோட்மேன்ஸுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:22 ஆகுதுங்க டைமு. அந்த பக்கம்லாம் உப்பு ரெடி பண்ணுறாங்க. தண்ணி தெரியுதுங்களா, உப்பு. ஆக்சுவலி இங்கே தான் பவுட்ரு, இந்த ஒயிட் மாதிரி தெரியுதுங்களா, இதுதான் பவுட்ரு. அங்கே ஆக்சுவலி எரி விட்றாங்க. அங்கே நல்லா கப்புன்னு எரியுது. அப்புறமேட்டு காட்டுறது அவங்களுக்கு. லோடு இன்னும் ஏற்றல. எல்லாம் மூட்டை இப்போ தான் தைக்கிறாங்க. தைச்சு அப்படியே ஏற்ற வேண்டியதான். இதான் அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு மூட்டை. லோடு ஒரு வழியாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. காற்று உசுன்னு அடிக்குதுங்க. அதனால தான் ஃபுல்லாக கல் வச்சுருக்காங்க. சரியான காற்று, வீசி தள்ளுது பாயெல்லாம். செம காற்று. தூத்துக்குடியில உப்பு தான் அங்கே பாருங்க. சரியான வேகங்க. அது லோடிங் மட்டும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது, அந்த அளவு வேகம். பிஓபிங்க இதெல்லாமே. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் எரிய விடுறாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் நம்ம வண்டிக்காரத்தாங்க. அவரு இந்த விரவெல்லாம் போட்டு அதுக்குள்ள நெருப்பு வைக்கிறாங்க. செம்ம வேலைக்காரங்க. புழுதி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க ஃபுல்லாக ஷட்டரெல்லாம் இறக்கிட்டு நீட்டாக வந்தாச்சுங்க. வண்டி
ஃபுல்லாக தூள் ரப்பிடுச்சுங்க. பாதி லோடு ஏற்றியாச்சு. இங்கே பாருங்க, அப்பயே சொல்லலைங்க, உள்ளே விட்டு நெருப்பு மாதிரி காட்டுறாங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? செம்மையாக எரியுதுங்க உள்ள கபகபான்னு. ஆக்சுவலி நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேங்க இங்கேருந்து. அங்கே பாருங்க, அவ்வளோ தூரம் இருக்கும். இங்கானு கீட் அடிக்குது, நெருப்புலாம் அடிக்கும். இங்கே இது காசி அந்த பக்கம் ஏதோ மிஷின் எல்லாம் ஓடுது தெரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ஓடி பவுட்ரு இங்கே தள்ளுதுங்க. இங்கே பிடிச்சி மூட்டை அடிச்சு இங்கே தராங்க நம்மளுக்கு. நம்ம இப்படியே தூக்கிட்டு போயிடுறோம், அவ்வளோதான். கட்டமாக பிரிக்கிறாங்க. இங்கே இந்த கல்லெல்லாம் சேர்த்தா பவுடரே ஆகுதுன்னு நினைக்கிறான். அங்கே காய வைக்கிறாங்க, இங்கே தூக்கின்னு வராங்க, போடுறாங்க, அரைக்கிறாங்க. இது ஆக்சுவலி இது ஒரு குடோனுங்க, இது ஒரு 2 குடோனுங்க. இங்கே ஒரு குடோனு, இங்கே ஒரு குடோன். நம்ம இப்போ இங்கே ஏற்றி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இங்கே மீதி அங்கே ஸ்டாக் முடிஞ்சோடனே இங்கே ஏற்றுறோம். லோடிங் வேகமாக இத்தாங்க, வேகம் தரம் போட்டுனே இருக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே மாத்துறது, அங்கேருந்து உள்ள எடுத்து வச்சுனே இப்படி கியூ கட்டின்னு வராங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாங்க கரெக்டாக இப்போ எவ்வளோது 1:30 ஆகுதுங்க. பயங்கர வேகமாக ரப்பாங்க. ஒரு பேக் வந்துங்க 25 கிலோ இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தா 1200 பேகுங்க, 1200 பேகு. நம்மளது பாசிங் வந்து 30 டன்னுங்க, 30 டன்னு. அவங்க கழட்டி விட்ட திபுன்னு வந்து உள்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பவுடர் குபுகுபும் வரும். அப்படியே புகத்தள்ளி சதித்தான் தெரியாது. மூட்டை பிடிச்சினே இருக்கிறாங்க. 25 கிலோ மூட்டை பிடிச்சி இங்கே அப்படியே தைச்சினே வர்றாங்க. அப்படியே லோடு வச்சுனே ஜம்முன்னு அங்கே போனால் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வெயில் கடுத்து அடிக்கும். கட்டக்கூடாதான், சரி அப்படியே முன்னாடி நவுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வெளியே உட்காந்துச்சு. நீட்டாக பாய் கட்டி வச்சுங்க. நிறைய நாள் கழிச்சு பாய் கட்டுறதுனால இந்த வெயிலில் ஒன்றும் சுத்தமாக முடியலங்க. ஃபுல்லாக இதாகிடுச்சு, தோடு போயிருந்துருச்சு. நிறைய நாள் ஆச்சு இல்லைங்க, ஒரு 2-3 ட்ரிப்பு அப்படி அப்புறமேட்டு சரியாக போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்னு வண்டி எடுத்தாச்சு. ஜம்முன்னு புறப்பட்டாச்சுங்க. எப்போ போனாலும் நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்து கையோடு கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. இந்த வேறு பார்சல் இருக்குங்களா? ஹைதராபாத் போட்டுங்க அந்த பார்சல். சரிங்க, அப்படியே புறப்பட வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுறோம். சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. கடப்பா பக்கம் வந்தாச்சு. கடப்பா என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுவோம். வண்டியில் காத்தால சமையல் நல்லா செய்வோம். காத்தால வந்து டிஃபன் போட்டுருந்தோம் கடையில். மத்தியானம் வந்து நம்ம வண்டியிலே குழம்பு வச்சு வேண்டிட்டாங்க. வரலாங்க, கடப்பா காடு ஏறும்போது வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கடப்பாக்கு இன்னொரு 48 கிலோமீட்டர் இருக்குங்க. ரீசர்ச்னு போக நிற்க வச்சா நாமளே வாங்கி அடிக்காக முடிவு பண்ணுக்கிறோங்க. என்னால எங்கே பார்த்தாலும் ஃப்ராடாக நடக்குதுன்றதால நாமளே அந்த கன்று வாங்கி அடிக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்க்கணுங்க. ஒன்றும் விலை அதிகமாகுது, இல்லை கரெக்டாக அடிக்கிறது இல்லை, எதனா ஒன்று பண்ணி விட்டுறாங்க. கடப்பா காடு ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க.
டிராஃபிக் ஆயிடுச்சு அது கடப்பாக்காடு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுதுங்க. வண்டி சும்மா மெதுவாக நடந்து போதுங்க. அம்மா மாதிரி போயிடுது. நாம் ஒரு டைம் கடப்பாடு ஒன்று ஒரு ஏர்பின் பெண்ட்லேயும் ஒரு வண்டி கம்மு இருந்துச்சுங்க. பாபா அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஜில்லுடிச்சுங்க மனசை. அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறான். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, செக் பண்ணி பாருங்கள். தரமான சம்பவங்க. ஒரு இடத்துல அப்படியே போயிங்கிற இடத்துல வண்டி அப்படியே கம்மிடுச்சுங்க. பாபா பொறுமையாக காடு ஏறுறத விட்டு இறங்குறத விட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்தோ அவ்வளோ சேஃப்டி நம்மளுக்கு தாங்க. காடு இறங்க ஆரம்பிச்சாச்சு. சும்மா காற்று கிளுகிளுன்னு அடிக்குதுங்க. கடப்பானா கடப்பா எந்த காக்கிநாடு வந்து அந்த ஒரு ஆக்சுவலி போயினால எழுதிருக்கிறாங்கண்ணா கல்லில் லாரி இன்ஜின் ரிப்பேர் ஆக்சுவலாக நம்ம மெக்கானிக் நம்பர் எழுதிருக்கிறாங்க. இங்கே ஒரு வண்டி கம்மன் இருந்துச்சு அன்றைக்கி வரும்போது இதை இங்கே ஒன்று காடு இறக்கி முடிச்சாச்சு. ஹைதராபாத்துக்கு வந்தாச்சுங்க. பாயிண்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகுதுங்க. பில்டிங்லாம் தாறு மாறு தக்காளி சோறு பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. நம்மளோட கைடு முன்னாடி போறாங்க, 2 வீலர்ல போறாங்க. இங்க அது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. எவ்வளவு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு தெரியுதா? லைட் அது இதாகுது. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னடா இது? ஃபைனலி வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்துச்சுங்க. நம்மளோட கைடு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளோதாங்க. ஜம்முன்னு படுத்துவேன் தான். டைம் 1 மணி ஆகுது. நாளைக்கு காத்தால பார்க்கலாம் என்ன ஏது சொல்கிறாங்க என்னன்னு. வண்டியில் லோடு இறக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வண்டியாக இருக்கிறாங்க. ஏன்னா நாம ஃபஸ்ட்டு வந்தோம், பவுட்ரு ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த வண்டி இறக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மேப் தட்டி பார்த்தோம், எங்கன்னா பார்க் மாதிரி எதுனா இருக்கா, சரி போய் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்க. அப்படியே கொடி நடியாக நடந்து வந்துட்டுங்க. நல்லாயிருக்கு. இந்த பக்கம் நிறைய விளையாடுறதுக்கு அவனை எல்லாம் இணைத்துக்குது. அந்த பக்கம் ஜிம்முன்னா அதை ஜஸ்ட்டாக ஒரு இது பண்ணுற மாதிரிங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. நோ என்ட்ரி வேறுங்க. நம்ம லோடு இறக்கி முடித்தாலும் காற்றுல தான் வர மாதிரி இருக்குங்க. ஸோ காற்றுல நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வண்டி எடுத்துன்னு வரணும். எங்கே குத்தி பார்த்தாலும் டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்க. டிராஃபிக் அதிகங்க. டிராஃபிக்னா ரன்னிங் டிராஃபிக். வண்டி பாட்டில் வண்டி போயிட்டே இருக்குது, ரோடு பாட்டில் ரோடு தாண்டி இருக்கிறாங்க. பாபான்ற மாதிரி பார்த்தீங்களா?
சரி இதுக்கு மேலே பார்க்கில் உட்காந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு வண்டிக்கிட்ட வர ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. 10:54, 11 பக்கம். வண்டி இந்த மாரியில் அந்த வண்டி போகுதுல்லைங்க, அப்படி போனாலும் போகலாம். நமக்கு நேராக போயிட்டுங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வண்டி நிற்கிது, நம்ம அங்கேயே போயிடலாம். ஃபைனலி ஒரு வழியாக லோடு இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு டேப்பராக இப்படி இருக்குங்க. வண்டி அந்த டயரோட இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்க, அப்பயே இப்படி தான் நிற்க வச்சுருந்தாங்க. நாம தான் என்ன பண்ணியிருந்தோம், லைட்டாக வண்டி பின்னாடி விட்டு லெவல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ லோடு இறக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன பண்ணுறது, அப்படியே இடம் இல்லைங்க பின்னாடி இந்த குடோனில் தான் இறக்குறது. இதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, மாற்றி விட்றாங்க. இப்படின்னா வண்டி இருக்கிற இதே இப்படி இருக்குங்க, சாப்பாடே செய்ய முடியாது. வண்டி ஒன் சைடாக டேப்பர் இருக்கிறனாலங்க நம்மளோட சமையல் செய்கிறது வந்து இங்கே வச்சாச்சுங்க. குழம்பு வச்சாச்சு. இதுக்கு மேலே வச்சுங்கன்னா இப்படி தட்டு இது கிண்ணி இப்படி வச்சுங்கண்ணாங்க, அப்படி நழுவி போய் அந்த பக்கம் போய் விழுது. அதனால ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி கீழே வச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 12:42 ஆகுதுங்க. டிரைவர் பொழப்பு இப்படித்தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவு இறங்கி போகல. எதிர்பார்க்கல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன விசில் வரக்கூடிய நேரங்க, மேலே அந்த இதெல்லாம் வருது. இன்னும் சில மணி நேரத்தில் ஏதோ சில கொஞ்ச டைமில் விசில் வந்துடும் நினைக்கிறான். பார்க்கலாம். இது என்ன இதுன்னா அந்த சீலிங்கில் பிஓபி பண்ணுவாங்கல்லங்க, அதோட பவுடருங்க. இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் இறக்கி வச்சுருக்கிறாங்க. இது இன்னொரு ஸ்டாக்குங்க, குடோன். இந்த குடோனில் இறக்குறாங்க. சாம்பிள் காட்டுட்டுங்களா எந்த மாதிரிண்ணே? சாம்பிள் காணுமே, மேலே இங்கே வச்சுருந்தாங்க. அப்பயே காட்டுறதுங்க அப்புறமேட்டு. அந்த டிசைன் பண்ணுவாங்களா சீலிங்கில், அது விசில் வந்துட்டான். நம்ம மாப்பிள்ள வந்துட்டான். பாருங்க, இங்க பண்ணிக்கிறாங்க தெரியுதா போர்டில், மேலே சீலிங்ல அந்த மாதிரிங்க. அதுவும் இவங்களோட கடை தானா, இங்க இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 1200 பேருங்க. பொறுமையா ஆடாம இறக்குறாங்க. இன்னொன்னுங்க, தினம் மனுஷனுக்கு என்ன தேவையோ அது கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு காத்தால சரியான வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படின்னா டெய்லி ரொட்டீன் லைஃபுக்கு ஹியூமனுக்கு என்னென்ன தேவையோ அது எதுவுமே கிடையாதுங்க இந்த தொழில. ஐயோன்ற மாதிரி இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னன்னா அடுத்த வீடியோவில் வந்து சொல்றோம். தினம் மனுஷனுக்கு என்ன தேவையோ அது எதுவுமே கிடையாது இதுல. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. யார் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நிறைய டிரைவர்ஸ் ஓடுறாங்க, அது வேற விஷயம். புதுசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க, அவங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா பிகினர்ஸ் தான் அதிக பேர் என்ன வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குவாங்க, எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் தான், வேற எதுவும் இல்லை. லோடு பார்த்தா பாதி இறக்கியாச்சுங்க, இன்னொரு கொஞ்சம் இருக்கு. பாதிக்கு மேலே இறக்கியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. 2:27. முறை பொறுமையாக இருக்கட்டுங்க, வெயில் வேறு உச்சத்துக்குதா. பொறுமையாக இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு நோ என்ட்ரி வேற போகணும் அப்படின்னு இருக்காது. 10 மணிக்கு தான் நம்ம அவுட்டே ஆகணும். அதனால பரவாயில்ல. கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்துங்க வண்டியில், நீட்டாக செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்தாச்சுங்க. இங்கே ஒரு ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோவில் நிரல் வெயில் அடிக்கலையா, நீட்டாக உட்காந்தாச்சுங்க. வெற்றிகரமாக ஒரு வழியாக இறக்கி முடிச்சாச்சுங்க. இன்னும் இருந்தால் ஒரு 40 to 50 பேக்ஸ் இருக்குங்க, அவ்வளோதான்.
திறமைக்கிற வீடியோ ஒன்றும் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல விடுங்க, திறமையை காட்டுவோம், திறமையாக வீடியோ போடுவோம், ஆயிட்டோம். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட அன்போ ஆதரவும் இருந்தால் தாங்க எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். நம்புறேங்க, ஷேர் பண்ணி விட்றீங்க அப்படின்னு நம்ப விட்றேன். அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னு தெரியும். சரிங்க, பாய்.